டு மை சேனல். நம்ம இப்போ யார் பற்றி பேசணும்னா நம்ம இளவரச சாமியை பற்றி தான் பேச போகிறோம். பரவாயில்ல, இவர் நாட்டில் மக்கள் எல்லாம் திருத்தறக்கு இப்போ கிளம்பிட்டார். திருத்துவார். திருத்திட்டு இன்னி மதுவில்லாத மதுப்பிரியர்கள் என்ற ஒரு பெருமைக்கு சொந்தக்காராக ஆருக்கு இவர் முயற்சி எடுக்கிறாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். அப்புறம் டாக்டர் வச்சு பேட்டி கொடுத்துக்கிறாரு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். டாக்டர் எல்லா பக்கம் கொடுக்கலாமே, எதுக்கு இவர் கொடுக்கலான்னு தான் என்னோடய கேள்வி. இவர் கொடுக்கறனால எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. இவர் திருந்தனாலும் எந்த ஆட்சேபம். இவர் திருந்தனால இவர் குடும்பத்துக்கு நல்லது, இவனுக்கு நல்லது. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பல வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ இவர் டாக்டர் வச்சு பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் இந்த மருந்து எந்த வித சைட் எஃபெக்ட் வராதா, அது வராது, இது சொல்ல வேண்டிய நபர் ஒரு ப்ரெஷரான பேஷண்ட்டோ, ஒரு சுகரான பேஷண்ட்டோ, ஒரு பிபியான பேஷண்ட்டோ அவங்க தான் சொல்லணும். நம்ம இளவரச சாமி சொல்லக்கூடாது. டாக்டர் சொல்லலாம். ஒரு வேளை அவங்கக்கிட்ட வந்த பேஷண்ட் வேறு திருந்திருக்கலாம். ஆனால் எந்த பேஷண்ட் இது வரைக்கும் பேட்டி கொடுத்த மாதிரி தெரியல. நம்ம இளவரச சுவாமிக்கு பப்ளிசிட்டினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன ஆரம்பிச்சுக்கிறாருன்னா, இப்போ மருந்து வியாபாரம் இவர் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் சொன்னேன். அதாவது டாக்டர் பண்ணலாம், அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும், டாக்டர் கேள்வி கேட்கலாம், இவரை கேள்வி கேட்க முடியாதுங்க. ஏன்னா இவர் மெடிக்கல் ஷாப்பையோ இவர் பார்மசியோ அதை படிக்கலை. அதைத்தான் நான் சொன்னேன். பரவாயில்ல. இப்போது விரைவில் நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் ஒரு போட்டி வேட்பாளர் நீங்கள் எதிர்பார்க்கல தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ ஒரு நல்ல வெள்ளம். இதே நல்ல வெள்ளம் நைட்டி பிஸ்னஸில் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் மருந்து எத்தனைக்கு விற்பனை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு சமயத்தில் ஒரு மாதத்துக்கு முன்பு 1000 ரூபான்னு சொன்னாங்க இவங்க மனைவி. இப்போ நான் எத்தனை 2500 சொல்கிறாங்க. ஆனால் இந்த நல்ல உள்ளம் நைட்டி பிஸ்னஸில் எங்கே போச்சுன்னு தெரியல. நைட்டி பிஸ்னஸ் பற்றி உங்களுக்கே தெரியும். 200 வாங்கி 450 கொடுக்குறாரு. பரவாயில்ல. மதுவில்லாத தமிழகமாக மாற்ற போகிறாருன்னு கேட்டால் அதான் கேள்விக்குறி. நானும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறேன். இது என்ன மாதங்க? நவம்பர் 30, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள். திருப்பூர், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்தில் எந்த குடிகாரரும் இருக்க மாட்டாருங்க. இவர் குடித்து இவர் திருந்திட்டார். ஓகே, எல்லாத்தையும் திருந்தோன்னா அது அவங்க தான் முடிவு பண்ணோன்னு இவரே பப்ளிசிட்டி தேடுறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இவர் என்ன சந்தோஷங்க, எல்லாருமே குடிக்கக்கூடாதுன்னு. குடித்தா தாங்க ப்ராப்ளம். எனக்கு குடி பழக்கத்துக்கு சம்மந்தமே கிடையாது. நான் எதுக்கு இந்த மருந்து தேடி போகணுன்னு ஒரு சிலர் யோசிப்பாங்க. அதாவது குடிக்கிறவங்களுக்கு அறிவு வேணும். எதனால் அப்படின்னா, குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குன்னா கண்டிப்பாக குடிக்க மாட்டாங்க. சில வருடங்களுக்கு முன்பு அந்த லாட்டி சீட்டுன்னு ஒரு போதை இறக்கம் இருந்தது. அப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதையும் நிறுத்தினாங்க. இப்போ குடி நிறுத்துவாங்களான்னு கேட்டால் அது ஒரு மாநிலத்தில் நிறுத்தினா இன்னொரு மாநிலத்துக்கு தேடி போவாங்க. அதான் உண்மை. மொத்தத்தில் நம்ம இளவரச சாமி பப்ளிசிட்டி தேடி ஆரம்பிச்சிட்டாரு. அவர் திருந்திட்டாராமா. அவர் திருந்ததுனால யாருக்கு நல்லதுன்னா, நாட்டுக்கெல்லாம் நல்லது கிடையாது, அவங்க ஃபேமிலிக்கு நல்லது, அந்த குழந்தைக்கு நல்லது. குடியினால் பல குடும்பங்கள் அழிஞ்சிட்ருக்குது. அதுக்காக இந்த மருந்து குடிக்கவே மாட்டாங்கன்னு அப்படின்னு நினச்சா அது ஆய்வில் கிடையவே கிடையாது. ஒரு ஆள் குடிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் குடிக்கலாம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. இவர் சொல்கிறது சாத்தியமானு கேட்டால் 100க்கு 80% சாத்தியம் கிடையாது. என்ன காரணம்னா, ஒரு ஆள் குடிக்கணும்னு நினச்சா அவனால் மட்டும்தான் முடியும். 100% அவனால் தான் முடியும். அதை விட்டு போட்டு நாங்கள் இந்த மருந்து சப்ளை பண்ணால் அந்த அவர் குடி நிறுத்திட்டார்னா அந்த மருந்து குடித்தவர் ஒரு 100க்கு 90% பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். அப்போ தான் இல்லை நம்புவாங்க. இவர் திருந்திட்டாருன்னு கேட்டால், இவர் இந்த மருந்து குடித்ததுக்கப்புறமே ஒரு நாள் போய் ட்ரிங்க்ஸ் அடித்தவர். அது எந்த இடத்துலையும் மறுபடியும் சொல்ல மாட்டார். நம்ம இளவரச சாமி மாலை ஓட்டுக்கிற சாமி எதை பற்றி பேசுனா, குடியை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறது, மரத்தை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கிறது. சபரிமலைக்கு மாலை ஓட்டுக்கு எப்படி போகணும், எப்படி எல்லாம் விரதம் முறை இருக்குன்னா நம்ம இளவரச சாமிக்கு தெரியாது. தெரியலனா போய் கேளுங்க. என்றைக்காவது ஒரு நாள் அவர் மாலை ஓட்டு ஒரு 10 நாள் ஆச்சு. ஐயப்பனோட சரண மந்திரங்களை முழங்கிக்கிறாரா. சபரிமலை எப்படி போகணும், நிலக்கல் எங்கே இருக்குது, எரிமேலி எங்கே இருக்குது, பம்பை எங்கே இருக்குது, இந்த விரத மலையெல்லாம் போகணும் ஏதாச்சும் ஒரு பேட்டியில் சொல்லுவார்னு கேட்டால், நம்ம இளவரச சுவாமிக்கு லாபம் இல்லையும்னா எந்த தொழிலையும் பண்ண மாட்டார். என்ன இந்த தொழில்னா இலவசமாக, அதாவது காசு கொடுத்து அவர் எந்த இதுலேயும் பண்ண மாட்டார். லாபம் இல்லாமல் எதுலேயுமே இறங்க மாட்டார். என்ன காரணம்னா, அவருக்கு பப்ளிசிட்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
ஆனால் என்ன பண்ணுறதுங்க, அவரோட சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா 50,000 எந்த வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு 12 நாளாக போக மாட்டேங்குது. அதே நான் சொல்கிற சேனல்லாம் போய் பாருங்கள். இந்தியா குட்டி, சங்கீதா நாகராஜ், 4-5 சேனல் இருக்குதுங்க. திருப்பி வாயே வலிக்குது. ஆனால் அவங்க சேனலில் பார்த்தீங்கன்னா 100K 150K. ஆனால் இருக்கிற சப்ஸ்கிரைபரும் 7 லட்சம். ஆனால் இவருக்கு 13 லட்சம். அதுக்காக இவர் கடுமையாக போராடிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, போக மாட்டேங்குது. இப்போ போவோன்னா கண்டிப்பாக சண்டை பிடிக்கிற வீடியோ கண்டிப்பாக வரணும். அது சபரிமலைக்கு மாலை கழட்டிட்டு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா பொங்கல் வருது இல்லைங்க. எத்தனை நாளில் இவர் நேர்மையாகவே வீடியோ போடுவார். அப்புறம் மருந்தை பற்றி சொல்கிறாரு. எல்லாருமே நல்லா இருக்கணுங்க, எல்லாருமே திருந்தோணுங்கிறாரு. மதுவில்லாத தமிழ்நாமாக மாத்தறக்கு இவர் முயற்சி எடுக்கிறாரு. அவருக்காக என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் எல்லாமே இவருக்கு இலவசமாக வரணும், பப்ளிசிட்டியாக வரணும். மாலையை போட்டு இதை பற்றியே தான் பேசிக்கிறார், மருந்தை பற்றியே தான் பேசுகிறாரு. அப்புறம் அந்த நைட்டி பிஸ்னஸ் என்னாச்சுன்னு தெரியல. அது லட்சக்கணக்கில் வருமானம் வந்தனால இதில் ஏற்படுத்திட்டு இருக்கிறதான்னு தெரியல. டாக்டர் வேறு வச்சு பேட்டி கொடுக்க சொல்லிக்கிறாரு. ஒரு சிலர் என்னவாங்க, சரியான செருப்படி பதில். யாருங்க, குடிக்கிறவனுக்கு தானே செருப்படி பதில். எனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. குடிக்கிற ஆளுக்கு தான். சரி, இந்த மருந்தை குடித்து 100% எல்லோரும் திருந்துனா நானே இளவரச அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாராட்டு விலை கண்டிப்பாக பண்ணித்தரேங்க. எல்லாருமே மது இல்லாத தமிழகத்தை, மதுப்பிரியர் இல்லாத சத்தியமங்கலம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த ஏரியாலெல்லாம் மது இல்லாமல் இவரை மாற்றிட்டாருன்னா நான் இவருக்கு ஒரு பாராட்டு விழா கம்பல்சரியாக ஏற்படுத்தி தருகிறேன். கண்டிப்பாக பாராட்டு விழா நான் பண்ணி தரேங்க. இந்த மருந்து குடித்து ரெக்கவர் ஆகிட்டேன்னா அடை விட்டு போட்டு இலவசமாக பப்ளிசிட்டி யூடியூப்பில் உட்காந்து பேசிவிட்டு டாக்டரை வச்சு பேட்டி கொடுத்துட்டு இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. மொத்தத்தில் அந்த டாக்டர் பேட்டி கொடுத்தா ஒன்றும் தப்பு இல்லைங்க. அவர் மருந்து வாங்குறாரு, கொடுக்குறாரு. ஆனால் நம்ம இளவரச சாமி அதையும் வாங்கி பார்சல் பண்ணுறதுனா என்ன லாபம்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவருக்கு லாபம் இல்லாமல் எதையும் பண்ண மாட்டார். இவர் ஃப்ரீயாக பண்ணால் பரவாயில்லையே. இவர் பெட்ரோல் அடிச்சுட்டு மருந்து வாங்குறாருன்னா ஒரு வீடியோவில் அந்த மெடிசன் 1000 தாங்க, இப்போ 2400ங்கிறதாங்க. அடுத்தது 4000மா எனக்கு தெரியல. மொத்தத்தில் நம்ம இளவரசாமி பப்ளிசிட்டி தொடங்கிட்டார். ஏன்னா அவர் இத்தனை நாள் வேறு ஒரு யுகத்தில் இருந்தார், இப்போ வேறு யுகத்துக்கு போயிட்டார். பரவாயில்ல, அவர் திருந்தனால ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் திருத்தணும்னு நினைக்கிறாரு, அதை விட ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் திருத்தினா இவருக்கு நான் ஒரு பாராட்டு விழா பண்ண இருக்கிறேன். ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி சபரிமலை இன்னொரு 15 நாள் நீங்கள் போகிறக்கு இருக்குது. நல்ல பயபக்தியாக நல்ல விரத முறையில் தெரிஞ்சுட்டு போங்க. அதை விட்டு போட்டு அதை பற்றி எதுவும் தெரியாமல் போகாதீங்க. சரண மந்திரங்கள் முழங்குங்க டெய்லியுமே, காலையிலையும் சாயந்தரமே. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.